இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஒரு பீஃப் பிரியாணி லவர், நல்ல கடை கூட்டமாக இருக்க கடைக்கு போவீங்களா, இல்லை கூட்டம் இல்லாத கடைக்கு போவீங்களா? அதோட கம்பாரிசன் வீடியோ தான் நான் பண்ண போகிறேன். நான் தரமணியில் ரீசெண்டாக ஒரு ஸ்பீடுங்கிற ஒரு பீஃப் பிரியாணி கடைக்கு தான் போனேன். இது ஒரு தள்ளுவண்டி கடை தான். இங்கே 110 ருபீஸ்க்கு பிரியாணி சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. நான் ஒரு பார்சல் தான் வாங்கினேன். இந்த பிரியாணி கூட தவா கறியெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. வாங்கிட்டு நேராக வந்துட்டு இருக்கும் போது தான் ஒரு 100 மீட்டரில் இன்னொரு கடை இருந்துச்சு. இங்கே வந்து ஃபுட் மதுன்னு போட்டுச்சு. இங்கே 60 ருபீஸ், 70 ருபீஸ், 100 ருபீஸ் போட்டுச்சு. இந்த கடையில் கூட்டமே இல்லை. ஆனால் இந்த கடையில் ஒரு பீஃப் பிரியாணி வாங்கினா 100 ருபீஸ்க்கு ரெண்டுமே வாங்கிட்டு கம்பாரிசன் பண்ணலாம், எது நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். நேராக வாங்கிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். மேலே வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரித்தேன். ஃபஸ்ட்டு அந்த ஸ்பீட் கடை பிரியாணி தான் பார்த்தா செம்ம க்ரௌட் ஆச்சுன்ட்டு சரி ஓப்பன் பண்ணால் ரைஸ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அந்த பீசஸாக நல்லாவே குறைஞ்சி, சாப்பிட்ற டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அந்த மது பிரியாணி தான் டேஸ்ட்டு பார்த்தேன். இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு அந்த பிரியாணி இந்த பிரியாணி சாப்பிட்ற பக்காவாக இருந்துச்சு. அதேமாதிரி ஃப்ளேவராக இருந்துச்சு. ரைஸ்லாம் உதிரியாக இருந்துச்சு. எனக்கு இந்த பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இங்கே ஒரு குறை இருந்துச்சு. இந்த பிரியாணியில் பீசஸ் கொஞ்சம் ஆடாக இருந்துச்சு. அந்த பிரியாணியோட இந்த பிரியாணி கொஞ்சம் பீசஸ் ஆடு. அந்த பிரியாணி பீசஸ்லாம் நல்லா இருந்துச்சு. சரி, என் மேலே டவுட்னா என் ஃப்ரெண்டுகிட்ட கேளுங்க, அவனே சொல்லுவான். இதானே நீங்கள் ஓவராலாக 2 பிரியாணி நல்லா இருந்துச்சு. அதோட இந்த மது பிரியாணி கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு கூட்டம் உள்ள கடைக்கு போக பிடிக்குமா, இல்லை கூட்டம் இல்லாத கடையில் ட்ரை பண்ணிக்கலாம்? மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை என்ன சந்திக்கிறேன். டாடா.